ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நான் நிறைய பேபி கேர் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி போடுறேன்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்க சளி பிடிக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும். அதுக்கு நான் ஒரு 3 மெத்தட் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முறை நெஞ்சு சளி ஹெவியாக பிடிச்சிருக்கும், இருமுனா கணீர் கணீர்னு பாறை உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நெஞ்சு சளிக்கு இது குடிக்கலாம். பால் எடுத்துட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதில் லைட்டாக ரொம்ப 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் எடுத்துக்கணும். பெப்பர் அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். லைட்டாக நம்ம குடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. சர்க்கரை இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பல் பூண்டு இடித்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதைய வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி நம்ம கொடுக்கணும். இப்போ 1 வயசு குழந்தைக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் தாராளமாக. அதிகமான அளவு கொடுத்திங்கன்னா அது ரொம்ப சூடு உற்பத்தி பண்ணி அதுவே ஒரு ப்ராப்ளமாக அமையும். இந்த மெத்தடு பெரியவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நெஞ்சு சளியை கரைக்கும். இது 2வது மெத்தடு. ஒரு வெத்தலை பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடு யாருக்குன்னா, இந்த சின்ன கை குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பவராக இருக்கும், கேட்கும். இந்த காலத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் கூட பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீட் டெம்பரேச்சர் கம்மியாக வைக்கணும். அந்த மந்த் வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3 மந்த்துக்கு மேலாம் நம்ம கொஞ்சம் தாராளமாக தைரியமாக பண்ணலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பச்சை கற்பூரம்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு 30 ரூபாயிலையும் கிடைக்கும், 50 ரூபா, 90 ரூபா எல்லா ரேட்லேயும் கிடைக்கும். இப்படி தான் ஷேப்பே இல்லாமல் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒரு மிரர் கண்ணாடி மாதிரி இருக்கும். அதில் ஒன்று பெருசாக எடுத்துகிட்டு நான் அதுக்குள்ளே போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஹீட்டு பண்ணிக்கிறேன். அது அப்படியே அந்த கற்பூரம் கரையும், தேங்காய் எண்ணெயில் கரையும். இதுவும் அப்படி தான் நல்லா நெஞ்சு சளி பிடிச்சிருக்கும். அப்புறம் சளி அவங்களுக்கு நிறையா சளி வரும்ல, தும்முனாவோ அச்சுன்னு தும்முனாவோ இருமுனாவோ நிறையா சளி மூக்கில் வரும். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் குட்டி பசங்களுக்கும் செட் ஆகும். ரொம்ப பெரியவங்களுக்கு செட் ஆகாது. பெரியவங்கள்லாம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோக்கு எஃபெக்ட் இருக்காது பெரியவங்களுக்கு. இப்போ நல்லா அந்த கற்பூரம் கரைஞ்சதும் அந்த ஆயில் எடுத்து வெத்தலையில் இந்த மாதிரி தடவிக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் தொட்டால். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அகல் விளக்கு இருந்தால் அகல் விளக்கு கூடி பற்ற வச்சுக்கோங்க. நான் இப்போ எமர்ஜென்சிக்காக நான் ஸ்டவ்லையே பற்ற வச்சுட்டு அதை அப்படியே அந்த எண்ணெய் தடவின இடம் சூடுபடுத்துகிறேன். நான் லைட்டாக சூடுபடுத்திட்டு நான் அதை லைட்டாக டச் பண்ணி தொட்டு பார்க்குறேன். என் குழந்த இந்த சூடு தாங்குமா அப்படிங்கிற அளவுக்கு டச் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு இப்படி நெஞ்சில் சென்டர் பிளேஸில் நம்ம அந்த வெத்தலையை கவுத்தி இப்படி ஒட்ட வச்சுக்கணும். அந்த ஹீட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி மோஷன் வழியே அவங்களுக்கு வெளியில் வந்துடும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க கண்டிப்பாக டயாப்பர் செக் பண்ணுங்கள். அந்த சளி திட்டு அதில் நிற்கும். நான் இது பல தடவை பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இந்த மெத்தடு ஒரு பெஸ்ட்டு மெத்தடு குழந்தைங்களுக்கு. 2 மாத குழந்தைங்க, 3 மாத குழந்தைங்க, அந்த மாதிரி மந்த் வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வைக்கும்போது ஹீட்டு தொட்டு பார்த்துட்டு வையுங்க. அவங்க உடம்பு ஸ்கின்னு தாங்குற அளவுக்கு தான் சூடு இருக்கணும். ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு சூட்டோட வைக்காதீங்க. இது வெறும் நெஞ்சு சளி அதுக்கு மட்டும்தான். மூக்கில் சும்மா தண்ணி மாதிரி ஒழுகிறது, அப்புறம் தொண்டையில் அப்படியே வீங்கின மாதிரி இருமல் வரும். அதுக்கெல்லாம் அதையே யூஸ் பண்ணாதீங்க. நெஞ்சு சளிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது 3rd மெத்தடு. கற்பூரவள்ளி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. துளசி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், துளசியும். இல்லை எது இருக்கோ, ஏதாவது ஒரு இலை தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே. கல் இருந்தால் கல்லில் போட்டு நச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த கல் இல்லை, அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். டம்ளரில் போட்டுட்டு மத்துக்கட்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சாறு புழிஞ்சு எடுக்கணும். இப்போ பாப்பாவுக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது 1.5 வயசு, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் நான் கொடுப்பேன். இப்போது நீங்கள் ஒரு 6 மந்த் பேபி, ஒரு 5 மந்த் பேபி அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் கொடுக்கணும் அந்த சாறு. அதுவும் நல்லா தேனில் கலந்து தான் கொடுக்கணும். இந்த காரம் தெரியாத அளவுக்கு நல்லா தேனில் கலந்து, நிறையா தேன் ஊற்றி கலந்து கொடுக்கணும். தேன் நல்லா நாட்டு தேனாக இருக்கணும். எங்ககிட்ட மலை தேன் இருக்கிறனால மலை தேன் கலந்து கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதில் புழிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல சுத்தமான கிளாத்து இதுக்குன்னே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணனால அது கரை இருக்கும் பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெறும் நல்ல தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணி அப்படியே காய போட்டுருங்க.
நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, சில 6 மந்த் பேபி அந்த மாதிரி 5 மந்த் பேபி பயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இலையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த காரமெல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இடித்து சாறு எடுக்கலாம். அந்த சாறில் வந்து கலந்து கொடுக்கலாம். ரொம்ப காரமாக கொடுத்தீங்கன்னா அந்த உணவு குழாயெல்லாம் புண்ணாயிடும். அதை வந்து பத்திரமா பார்த்துக்கங்க. எல்லாம் நெஞ்சு சளி கட்டியிருக்கு, தொண்டையெல்லாம் வீங்காமல் சும்மா வந்து இருமல் வருது, சளி உள்ள நிறையா கபங்கட்டினால சளி வருது அப்படின்னா இந்த மெத்தடு கொடுக்கலாம். இது பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இந்த மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா குவான்டிட்டி மட்டும் வயசுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. அளவான அளவில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணும்போதே அளவாக கொடுத்து டெஸ்டிங் பண்ணுங்க. தெரியாத்தனமாக அதிகமாக கொடுத்துடாதீங்க. எந்த மெத்தடு யூஸ் பண்ணாலும் தெரியாமல் அதிகமாக வந்து செஞ்சிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.